சிங்களக்காவுக்கும் எனக்கும் கலவரவா பதிச்சுப்பேன். அக்கா மறந்துடா பாத்திடா. இப்போ இடையில பெரிய ஒரு சம்பவம்டா பாத்துட்டாவே மிக அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன் அண்ட் ராஜே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் இல்லை, வேறு மாவட்டத்தில் நிற்கிறோம். என்ன மாவட்டத்தில் நிற்கிறோம்? தம்புள்ள. ஓகே, தம்புள்ளையில் இப்போ நாங்கள் நிற்கிறோம். தம்புள்ளை தாண்டி என்ன தம்புள்ளைக்கும் சீரியாவுக்கும் நடுவில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களும் வந்து உங்களோட கதைக்கணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வேலை விஷயமா வந்துட்டாங்க, அதோட சேர்த்து நாங்கள் அந்த வீடியோ ஒன்று நாங்கள் மேக் பண்ணோம். காரணம் என்ன சொன்னால் வந்துட்டு முட்டப்பம் பிளேனப்பம். என்னப்பம்? முட்டப்பம் பிளேனப்பம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அதாவது நம்மளோட சகோதர மொழி உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அந்த வித்தியாசமான சாப்பாடுலாம் இது பண்ணுவாங்க. இந்த சாப்பாடுலாம் நார்மலாக காத்தாங்குடி பக்கம் நம்முடைய ஏரியா பக்கம் இருக்குது. இருந்தாலும் இங்கே வித்தியாசமான அந்த கிரேவி இதெல்லாம் தருவாங்களே. அடுத்த ரொட்டியும் சம்பளம் இல்லை ரொட்டியும் காளாங்கறியும் இவர கடவுன் இருக்கு. அதுலேயும் ரொட்டியும் காளாங்கறியும் காட்டுவாங்களே போக்குலண்ணே. போக்கில் முடிஞ்சால் வந்து காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து இப்போ உங்களுக்கு முட்டப்பம் பிளேனப்பம் இது எப்படி இருக்குது, என்னம்மா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து காட்டிட்டு இதை சாப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் ரிவ்யூ சொல்ல போகிறோம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன ரஜே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஆர்ஜே தமிழா பிரேலானுடைய உடன் பிறந்த சகோதரன் சனு வந்து வீடு எடுத்து கொண்டிருக்கார். இப்போ இவர் தான் வந்து இப்போ கார் ஓடி கொண்டு வந்தேன். நாங்கள் காரு பக்கத்தில் இருந்தேன். ஓகே, இந்த இடத்த வந்து வீடியோ வந்து மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த அப்பம் செய்யக்கூடிய இடம். அண்ணன் தான் வந்து அப்பம் போடுறேன். வாங்கண்ணன். ආයිබෝවන් කොහමද? ව්‍යාපාරයක් කරගෙන මට සිංහලම තේරෙන්නේ නැහැ. මං කතා කරන්නේ සිංහලම තේරෙනවද? තේරෙනවද? මට සිංහලම් පොඩක් කතා කරනවා. ආனா අමාරු. සිංහල කතා කරන්න අමාරු. ඔයා තමිழ் තේරෙනවද? තමිழ් නම් එහෙම වැඩි තේරෙන්නේ අමාරුයි. තේරෙන්නේ නැහැ. මේක ඔයාගේ ගම කොයිද? ගම මේ පැල්ලේර. පල්ලේවල. පැල්ලේර. මේ පදේ පැල්ලේ දඹුල්ල පැල්ලේර. පල්ලේ. ඕකේ. මම බලනවා ඔයාගේ මේකින් ஆப் கந்தன இது மொழி தெரியாது கொஞ்சம், அதாவது கனடாடா அப்ப கரைச்சி இங்கிலீஷ். Can you make it எப்படி வாதில இங்கிலீஷ் கடவுளே பக்கத்துல நிக்கிறடா அப்ப கடவுளேன்னு. Please understand English. Why not? Okay. මොනවද? එකක් මේක මේ විතර எப்ப මේක ப்ளேன் எப்ப මේක பாருங்க மக்களே, எப்படி வந்து இப்ப இந்த அப்பம் வந்து போடப்படான்னு பாருங்க. சின்ன தட்டுமா இருக்கும் பாத்தீங்களா? அடுப்படியே அந்த தாச்சி வந்து சூடானதான் அந்த அப்பம் மாதிரி வரும். இந்த பாருங்க மேலுக்கு பாருங்க ஒரு டீஸ்மா இருக்கு. இதான் அந்த அப்பம். இந்த அப்பத்தை வந்து எப்படி வந்து இப்ப மேக் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இப்ப காட்டுறேன் பாருங்க. அது வந்து அந்த புளிச்ச இது வந்து பிளேன் அப்பம் முட்டப்பம். இப்ப எக்காக் வித்தர அப்ப எக்காக் මේක ප්ලේන් අප එකක්. முட்டை வச்சா முட்டை அப்பமனே பாருங்க அப்படி செய்யறாங்கண்டு. நல்ல மணமண்ணு மணக்குறா பாய். பாருங்க. நார்மலா இந்த மாதிரி தம்புள்ள சைட் வந்தீங்கன்னா அப்படி ரோட்டு கடையில் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து ரொட்டியும் காளாங்கறியும் போக்கல ஒரு காட்ட முடிஞ்சா காட்டுறோம், டைம் கிடைச்சா காட்டுறோம். பித்தர அப்பம் துணாக் ரெட்டியாது. प्लेन प्लेन अपन काय तुनाका
சொன்னார். இவங்க செய்கிற அந்த ஸ்பைசி சம்பல் கொஞ்சம் டேஸ்டாக. அதாவது இப்போ ரஜய் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் இவங்க சுடுற இந்த பிளேனப்பம் முட்டாப்பமும் நல்லா இருக்கும்ண்ணே. அதாவது இப்போ இவர் சொல்கிற வந்து தான் வந்து வேறு இடங்களில் சாப்பிட்ட அப்பத்தை விட இங்கே சாப்பிட்ட அப்பம் தான் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க உங்களோட செட்டப் இப்படி தான் இருக்கும் நார்மலாக ஏண்ணே. ஓகே 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 பாருங்கள் இது பண்ண போகிறாங்க. இது முட்டப்பம். இதுக்கு வந்து கிரேவியெல்லாம் இருக்குது. நல்லா மணக்குதா? இப்போ நான் தானே சாப்பிடுவேன் ரிவ்யூ சொல்கிறேன். 3 இருக்கு, 3 வரைக்கும் தருவாங்க. இந்த போட்டிக்கிற இந்த மேலே இருக்குதா? இல்லை இப்போ போட்டிக்கிற 3 முட்டை இல்லை மற்ற பிளேனப்பம் முட்டப்பம் 3 பேரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பார்க்குறதுக்கு. முட்டப்பம் நல்லா இருந்தால் முட்டப்பம் சாப்பிட்றேன் சரியோ. பிளேனப்பம் நல்லா இருந்தால் பிளேனப்பம் சாப்பிட்றது. முட்டப்பம் தான் நல்லா இருக்கும். எத்தனை சாப்பிட்டு பிரிஞ்சுறீங்க? எத்தனை நேரம் குழம்புக்காரனா தான் அவன் சாப்பிட்றான். வேறு டைம் சாப்பிட்டுட்டு போகிறானே மிஸ் பார்த்தியா. ஓகே எங்களோட மக்கள் எங்களுக்கு வீடியோ பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா சந்தோஷம் சப்போர்ட் பண்ணுறது. ஏன்னால் நிறைய காலத்துக்கு அப்புறம் நாங்கள் வீடியோ போட்ட நாங்கள் நல்ல ஒரு சப்போர்ட். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேற ஒரு வேலை விஷயமாக தான் நாங்கள் வெளியில் வெளிக்கிட்டு வந்து நாங்கள். ஆனால் வெளியில் வெளிக்கிட்டு வந்து திரும்பி போய் கொண்டிருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக வந்து வேலையை முடிக்கல, திரும்பி வேலையை போய் கொண்டிருக்கோம். அக்காட்ட சொன்ன நாளைக்கு வீடியோ வருமாட்டு சொல்ல போய் எந்த சேனல் அடிச்சு கொடுத்து சப்ஸ்கிரைப் ஆள் கொஞ்சம் ஃபாஸ்டா பாய். பாருங்க அப்படி இறக்குறாங்கன்னு பாருங்க. பாருங்க 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 எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சும்மா அந்த கிரேவியோட இந்த அப்பத்தை சாப்பிடக்குள்ள வரும் பாருங்க ஒரு டேஸ்ட்டு. நான் கொழும்புல சாப்பிட்றேன். இது நம்ம ஊரில் சாப்பிட கொஞ்சம் குறைவு. இதுக்கு அந்த மற்ற சம்பல் இதெல்லாம் தருவாங்க. ஓகே எவரா இது? அடுத்த வரைப்படுது. என்ன மற்ற தெண்டு கூட்டியெல்லாம் கொள்ளடா எங்களை கூட்டியெல்லாம் துணாக்கு ஓகே அவ்வளோக்குண்ணே. முட்டப்பம் 3 போட்டிருக்காங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அங்கே? ஓகே ஓகே சரியா. பாருங்க அங்கே வந்து இதெல்லாம் ரெடியாக இருக்கும். இந்த பார்த்தீங்க இதுக்குரிய இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்கு. பார்த்தீங்களா? நல்ல உரைப்பானா இங்கே பாருங்க. நல்ல உரைப்பு. அது பயங்கர உரைப்புடா. அப்போ தனி என்ன சொல்றது? தக்காளியும் வெங்காயமும் உருளைக்கிழங்கு லீக்ஸா அஞ்சு பாருங்க. அப்படி அவர் அப்படித்தான் கையெல்லாம் கழுவ மாட்டார். நாங்கள் வீடியோட தான் கை கழுவோம். என்ன அப்படிதான் நல்ல ஒரு ஓகே. இப்போ கை கழுவியாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட வரோம். சனோ அப்போ 3 மேலே தான் உங்களோட 3 டேஸ்ட் பார்க்குறதுனா தான். அப்போ என்ன செய்ய வேண்டாம் ஒரு டீஸ் தருவாங்கண்ணே. அந்த டீஸில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் என்ன செய்யுங்க அவருக்கு தாங்க. என்னடா 2 குழம்பையும் மாதிரி மிக்ஸ் பண்ணியா? இல்லை இல்லை நான் அப்படி சாப்பிடல. ஒவ்வொரு அளவு ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க. சரி குழம்பு தனியா? அப்படி சாப்பிட மாட்டேன். எப்படிமா நீ அதில் அதை மற்ற கறி வைங்களேன். அதை வைங்களேன். ஒரு டீ ஷர்ட் இதில் வைங்களேன். சரிதானே? ஓகேயா? ஓகே. இது இப்போ போட்டு இப்போ இது சுடுவது சரியோ? எப்படா சாப்பிட்றா? உள்ளுக்குள்ளே ஊற்றி சாப்பிட்றியா? இந்த எதிரி தானே தடவை சாப்பிடல. சரி நமக்கு அஞ்சு பாருங்க. ஒரு முறைக்கு எப்படி இருந்தாலும் பாய்க்குள்ளே போனால் அப்போ சரியா? சரி இங்கே பாருங்க முட்டப்பம் ஒரு சின்னமாக இந்த கிரேவியில் தொட்டு சரியா? ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு என்ன உள்ளது அவ்வளோ சொல்லுறது அந்த கிரேவி ஓகே இல்லை பாப் கிரேவி நார்மலாக வைக்கிறது இதுதான்டா இது ஸ்பெஷல். இந்த ஸ்பைஸ் தான். இதுதான் ஸ்பெஷல். அது நல்லா இருக்கு. எதன்மா மற்றது
இந்த மிளகாய் இது நல்லா இருக்கா? ம். கிரேவி நீ சொல்லல எப்படி இருக்குண்டு சொல்லுங்க. ஆனா இது இதை விட இங்க இந்த ஸ்பைசி சம்பல் தான் நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து நான் சாப்பிட்டாலும் ரெண்டு முறைப்பு தான். ஆனா இது பயங்கர உழைப்பு. இது ஆனா நல்லா அல்சர் இருக்கிறாங்களாம் சாப்பிடக்கூடாது. என்ன குடல் புண்ணாக எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா இன்னும் புண்ணாயிரும். நல்லா மிளகு போட்டிருக்கேன். ம் நல்லா இருக்கு. தாமிப்பா சாப்பிடும். ஓகே மக்களே, என்ன விளக்கம் முடிச்சோன்னா வந்துட்டு நாங்கள் இப்போ முட்டப்பம் பிளேனப்பம் எல்லாம் சாப்பிட முடிச்சிட்டோம். எங்களோட டிரைவர் வந்து இப்போ வேறு யாரோட காய்ச்சிட்டு இருக்காரு. இப்போ சாப்பிட்டோம். இப்போ உண்மையிலே விலையெல்லாம் வந்து கேட்கல. என்ன பிளேனப்பத்துக்கு எவ்வளோ வந்து முட்டப்பத்துக்கு எவ்வளோன்னு தெரியல. நான் கூட 6 முட்டப்பம் என்ன ஒரு 4 பிளேனப்பத்துக்கிட்ட 3 சேர்ந்து சாப்பிட்றோம்னு நினைக்கிறேன். ஒரு கேட்போம் அவ்வளோன்னு சொல்லிட்டு டோட்டல் கியது Oh, eka kiyede? Bitter apong kiyede? 120. Ah. Emang takkan ada ini. Nah, kita Kiyede? Ektai asuai. 1080 ரூபாயாம். 1080 ரூபா 90 ரூபாய். அப்போ கொடுத்து பார்த்தா தெரியுமா? அசுவாயண்டா 90 ஆ அப்பண்டா இது 80 ரூபா சரிங்கண்ணே. சேஞ்ச் 80 ரூபா 80 ரூபாண்ணே 80 ரூபா சுவாய். அக்கா கூட வைக்க போகிறேன். சிங்களத்தில் வைக்கிறதுக்கு என்ன ஏரியாண்ணே சரிது? ஓகே அப்போ பார்ப்போம்மா அவ்வளோண்டு. ஆ 80 ரூபா தான். இந்த பார் 100 200 300 சரியோ அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 320 சொன்னால் அவ்வளோ எவ்வளோடா இருந்தீங்க அப்புறம் காசு தரணும் போடா 200 300 बिल किए थे टोटल मेरे 100 मैं बालन ने मेरे बैलेंस किए थे एक ताई 100 आसुआई ओके देसियाई என்னடா எனக்கு என்ன கணக்கு இல்லையடா பிழைக்குதேடா 1400 கணக்கு வருது. 1080 ரூபாண்டா இல்ல 320 ரூபா இருக்குடா. எவ்வளவு கொடுத்த நீ? 1500 ரூபா. மெகா 300 ஓ சிஆய் தானே ஒன்று. அக்கா மறந்துடா பார்த்துடா. இப்போ இடையில பெரிய ஒரு சம்பவம்டா பார்த்துட்டா. இப்போ ஏனே ஒன்று இருக்காடா 80 ரூபா 80 100 ரூபா இருக்கா? 70 ரூபா 10 ரூபா தான். சிங்களம் தானே தெரியா நமக்கு கணக்கு தெரிந்தாங்கடா. ஓகே मैं अश्वाई अरे thank you ओके मम हीलेंडे मम स्तुति. அதாவது இப்போ இங்கே இருந்த இடத்துல சிங்களக்காவுக்கும் எனக்கும் கலவரம் பார்த்துச்சுப்பேன். என்ன எனக்கு வந்து சிங்களம் தெரியாது போராடுறதுக்கு. கணக்கு கொஞ்சம் தெரியுண்டாப்ப என்ன அது லட்சக்கணக்கெல்லாம் தெரியாது. என்ன 1000 2000 கணக்கெல்லாம் பார்ப்பேன்டாக்கண்ணே. சரி வாங்க உள்ள ஏறுங்க. வாங்க தம்பி உள்ள ஏறுங்க.
இதுக்கு தான்டா சொல்றேன் வந்து பாடசாலைக்கு போங்கடா கேட்டேல நீங்க. ஏன் பாடசாலை என்ன சொல்லுது, என்ன பிளவுட்டு நான் சொல்லுங்க. பாடசாலை போய் இருந்தா சிக்கலை தெரிஞ்சிருக்கீங்க, காய்ச்சிருக்கலாம். அண்ணனுக்கு ஒரு வாய் சொல்லிட்டு போ. ஹரி பாய் பாய் आइए बाय मैं क्या वॉइस ऑफ अनुशन अनुशन ओ ओके ओके டுமாரோ இல்லை டுடே நைட் அப்லோட் करலாம். மேக்கப் பாரு. நல்ல பழக்கடைகள் இருக்கு பாருங்க மகளே. ஆனால் நிறைய காலத்து பிறகு வீடியோட கதைக்கண்டாப்ப ஏன்னா அப்போ நான் கடைசியாக போட்ட வீடியோட நாங்கள் எடுத்த வீடியோ தான் போட்டிருந்தேன். எனக்கு அந்த வண்டி தான் எடுத்திருந்தாங்க. கடைசி 1000 போயிட்டு வரக்குள்ள ஏர்போர்ட்ல இருந்து ஒரு அண்ணா 8 பேரும் வந்து சாப்பிடல, காலமே சாப்பிடல, வயிறு காலி. ஓகே சாப்பிட்றது ஹோட்டல்ல நிப்பாட்ட சொன்னாரு, இல்லை காலையிலே ஃப்ரெஷ்ஷாக ஒரு தெம்பிளியில் நீ குடிப்போம். காலையில ஏதாச்சும் சாப்பிட்டு டீ குடிச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி 2 போயிட்டு தம்புளையில் வச்சு தான் இளநீ குடிச்சேன். காலையில் வரும்போது இளநீ குடிக்க இந்த கொஞ்சம் நல்லா இருந்து எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. வந்து டீ குடிக்கிறதோட வந்து டீ பிளேன் டீ காஃபி குடிக்கிறதோட வந்து காலையில் வரும்போதோட அறியக்குள்ள இளநீ குடிச்சா நல்லா இருக்கும் என்று சொன்னாரு. அதே போல நல்லா தான் இருந்தது. மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இது ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்றது. இப்போ நீங்கள் டீ குடிக்காம இளநீ குடிங்க காலையில இளநீ குடிக்க. நான் பார்த்தா இதோட பெரிய ஒரு அறிவுரை டெவலப்மெண்ட்லாம் யோசிச்சேன் நான். நல்லா இருந்தது. இளநீ என்றது வந்து நல்ல ஒரு இதுதானே, அது நல்ல ஒரு பானம் தான் நீரா. வந்து இப்ப காஃபி அந்த அளவு குடிக்க கூடாது. காஃபியும் நானும் நிறைய டாக்டர் மாதிரி அந்த இதெல்லாம் பார்த்தேன் நான் வீடியோ எல்லாம். அவங்களும் சொல்லிக்காங்க காஃபி டீ காஃபி குடிக்க கூடாது, சிகரெட் குடிக்க கூடாது, நிறைய ஏன் சொல்ல. அப்போ சிகரெட்ல வந்து நிக்கட்டின் என்ற ஒரு இது இருக்கு சரியோ, அதே மாதிரி வந்து இந்த காஃபிலையும் வந்து நிக்கட்டின் என்ற ஒரு இது இருக்கு சரியோ. அது என்னென்ன அடிமையாக்கு முன்னை நீ காஃபி குடிச்சு வந்து பழகினேன்னு சொன்னா உனக்கு திருப்பியும் இருக்கா அதே டைம் குடிக்கணும் போல இருக்கும். அதே மாதிரி சிகரெட் குடிச்சு பழகினேன்னு சொன்னா வந்துட்டு அதே டைம் குடிக்கணும் போல இருக்கும். என்ன சொல்ல வரான்ட்டு எனக்கு விளங்குது. இப்ப அது நிக்கட்டின் சரியோ. அப்ப நீ சொல்ற இளநீ வந்து ஒரு இயற்கையா ஒரு தென்னை மரத்துல இருந்து ஒரு பெறக்கூடிய ஒரு அருமருந்து என்ன, ஒரு 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 கலப்படம் இல்ல, ஒரு செயற்கையான கலப்படம் கொண்டும் இல்ல, இயற்கையான இனிப்பு சுவை என இயற்கையா ஊறிய தண்ணி எப்படின்னு இயற்கையா ஊர்னதான் எந்த கெமிக்கலும் இல்லதான். நீ சொல்லுங்க இப்ப மரக்கறி எடுத்தாலும் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம வேணும் போது மருந்து அடிச்சு அது செஞ்சு 1008 கெமிக்கல் அடிச்சுதான் போயிருமா. ஆனா இளநீல எந்த கெமிக்கலும் கலக்கல. அது உண்மைதான். இளநீ நொங்கு உடனே நம்ம கண்ணுக்கு நேரான வெட்டுறானல அந்த இன்ஜெக்ஷன் மூலமா உள்ளே வந்து என்ன மருந்து தெளிக்கானல இல்லையே. இல்ல ஒன்றும் இல்ல பார்த்தோன்னு நினைச்சு என் பண்ணி எனக்கு ஒரு டக் டக்குண்டு வாகனங்களுக்கு கிட்ட போக ஒரு பதட்டம் கொண்டு வருண்டா பாய். அது பக்கத்துல இருக்கிறவனுக்கு ஒரு பதட்டம் இருந்தான். ஆனா டிரைவருக்கு தெரியும் டெக்டரோட. அது சரி, நான் டெக்டரோட தெரியும். டெக்டர் தான் ஓடுவேன் நீங்க சொல்லிட்டா. காரோட தெரியும் எனக்கு டெக்டரோட தெரியாடா. நான் இது வரைக்கும் டெக்டர் ஓடுனது இல்லை. அந்த பஸ் லோரி அது எல்லாம் ஓடுவேன். டெக்டர் இது வரைக்கும் ஓடல, எனக்கு ஓட தெரியாது. ஆனா வந்து நீ ஸ்டார்ட் பண்ணதே வந்து டெக்டர் தான் என்ன. நம்மட டிரைவிங்கே என்ன ஸ்டார்டிங் வந்து டெக்டர் தான். டெக்டர் தான். காரெல்லாம் ஒருத்தர் ஓட பழக்கல. கார்ல நம்மள அந்த டெக்டர் ஓடினதால ஓட்ட முடியாது வந்தது என்ன. ஸ்டேரிங் தான் அதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு. ஆனா இதை விடாதான் கஷ்டம். ஆனா நிறைய சம்பவங்கள் செஞ்சிருக்கலாமே. முண்டையர் இல்லாம எல்லாம் ஓடிக்கலாமே டெக்டர்ல. சாகசம் எல்லாம் காட்டிக்கலாம். இல்லை காட்டிருக்கோம் சொல்லக்கூடாது. எல்லாம் நிறைய சாகசம் காட்டிருக்கோம். அனுமார் மாதிரி என்ன டெக்டரை பிடிச்சி நின்றுருக்கு. நாங்கள் ஒரு பள்ளத்தில் நிப்பாடி போட்டா அப்படி நடந்திருக்கு சம்பவங்கள். அதான் பழைய நினைவுகள். சீரியா பரவாயில்லைங்க. இதெல்லாம் இருக்குன்னு இரவு நேரத்தில் சீரியா அப்படி இருக்கு. சீரியா மேலே எனக்குண்டா தெரியா, நான் போகல. சும்மா விட்டு பாப்போம்மா. தூரம் 12 கிலோமீட்டர் ஓடும். 12 கிலோமீட்டர் போமாடா. ஐயோ இதுல இருந்து 12 கிலோமீட்டர் ஓடும். இதுல இருந்து இதான் மக்களே சீரியா வர என்லன்ஸ். உங்களோட மக்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் போக்குள்ளே ஜானையும் பார்த்து போகலாம். யா என்னண்டா மக்களே என்னன்னு சொன்னா அந்த கடைக்குள்ள நான் கண்ணேரமா உறுத்தி கொண்டிருக்கு. எங்கேயோ ஆற பார்த்த மாதிரி இருக்கு. அந்த அக்கா கண்டது வந்து யாரோ பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்த கடைசியில் பார்த்தா யார் சொல்லலாம் ரஜய் எஸ்கே கிருஷ்ணா அண்ணாட அக்காமா இருக்கா. கிருஷ்ணானோட அக்கா அனுஷ்யா அக்கா மாதிரி தான் அவங்களோட ஷேப் இருக்குன்னு. அந்த ஷேப் அந்த முடி ஸ்டைல் அந்த முடியெல்லாம் வந்து அனுஷ்யா அக்கா பார்க்குற மாதிரி தான் இருக்கு.
ஒரு தடவை யோசிச்சேன் நான், யாரையோ நல்லா பார்த்தமா இருக்கு இந்த அக்காவை பார்க்க, நல்லா பழக்கப்பட்ட முகமாக இருக்கான யோசிச்சாங்க. இது அனுஷியா அக்காவுக்கே ஒரு விருந்து. உங்களை மாதிரி ஒரு ஆள் பிடிச்சிருக்கேன் பாருங்க. அதுவும் வந்து சகோதர மொழி அக்கா. ஏன்னா அக்கா வந்து அனுஷியா அக்கா போல் இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பாருங்க மகளே, நீங்களும் சொல்லுங்க கருத்தெல்லாம். அனுஷியா அக்காவோட முயற்சியை படிக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு மகளே பாருங்க. இப்போ நாங்கள் போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு யானை காடு. என்ன அதாவது இந்த கவரணைக்கு முன்னுக்கு யானமாய் தான் தெரியுது. பார்ப்போமா? யானை வருது 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 இந்த வருது இந்த வருது வருது நேரியாடா நின்றுடா போயிட்டு வருதுடா யானை வருதுடா வருதுடா எதிர்த்து வருதுடா. இங்க பாருங்க மக்களே, விட்டுறாத நீ விட்டுறாத விட்டுறா தும்பிக்கையை போட்டுரும். இங்க பாருங்க அண்ணா யானை எதிர்த்து வர நீதானே செஞ்ச நீ வேலை அங்க வச்சு யாழ்ப்பாணம் போகல கிருஷ்ணா கல்யாணத்துக்கு போகல மக்களே. நடந்த சம்பவம் வந்து வாழ்க்கையில என்னால வந்து மறக்க முடியாது. என்றால் திருவண்ணாமலை தாண்டி அந்த காடுன்னு அந்த தொண்டுல யானை இப்படி நிக்க 3 யானை மகளே நிக்க. இவன் அப்படி ரிவர்ஸ் கியரை போடுற இறான்டா. இவனுக்கு கியரும் போடு விடுதில்ல, எக்ஸிலேட்டரும் அமர்த்தப்படுதில்லை. கார் ரெண்டான் நித்திரக்கால் ஒடிப்பி பார்த்தேன் தடமாறு. யானை முன்னுக்குதா 3 யானை நிக்கி எதிரு. நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னாடா, இந்த 2 சைட்ல யானை நின்றது. ஓகே, இப்படி இப்படி யானை நிக்கின்றதுல இந்த 2 யானையை பார்த்தது நிமிந்து பார்த்தேன் ரோட்ல நிக்கி 2 யானை. ஓகே, 2 ஜம்பரைக்கு கத்திட்டு போய் யானை வாழை கிளப்பி ஓடிட்டு ஒரு யானை எங்க ஓடுது வாழை கிளப்பி ஒரு யானை இறங்கிட்டு பள்ளத்துக்குள்ள ஒரு யானை வந்து ரோட்ல நின்று. அதுக்கப்புறம் நீ வளம்ல ரிவேஸ் கியர் நீ போட சொல்ல கிளச்ச காணல ஏன்னா அது கிளச்சே இல்ல மக்களே. ஏன்னு சொன்னா வந்து ஃபுல்லா டொல்பின் தான் ஓடிட்டு இருந்தேன் நான். இதே ஓடி இந்த வண்டி ஓடி காணால ஃபுல்லா வந்து கிளச் வாகனம் தான் ஓடி. அது அப்படி இல்லடா, திடீரென்று ஒரு நீ அதிர்ச்சி வந்து உனக்கு டக்குன்னு மறந்துட்டு என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு கிளச்சத்தை நான் கிளச்ச காணல. எங்கடா கிளச்சட்டு வாத பின்னுக்கு ஞான முன்னுக்கு ஞான. ஐயோ அதாவது சாதி ஒரு கொஞ்ச நிமிஷம் என்ன நடந்தன்னு தெரியாதுன்னு. கொஞ்சம் இதுல நீ போட்டிருப்பா, அது வந்திருந்தா நீ கீரை போட்டிருக்க மாட்டா தெரியுமா? போட்டிருக்க மாட்டேன், இறங்கி ஓடி இறங்கி ஓடிப்பா. நான் பெல்ட் வர போட்டுருக்கேன். இதுல நான் பெல்ட்டை போட்டு நிறுத்துற மகளே. அவசரத்துக்கு இந்த பெல்ட்ல ஒரு விஷயம் இருந்தாரு, சீட் பெல்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. அதிர்ச்சியில வந்து இல்ல அப்படி இல்ல, அதிர்ச்சியில இல்லடா டக்குன்னு அது அப்படிதான் சிஸ்டம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு விபத்து ஒன்று நடக்கணும் டக்குன்னு தூக்கிடுறான் யாக்குல. அப்ப அது அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. டக்குன்னு பெல்ட் இழுத்தோம்னு சொன்னா லொக் ஆயிரும். பெல்ட் நார்மலா இழுத்தா தான் பெல்ட் கலண்டு வரும். என்னடு வண்டியில அடிபடும் போது ஓட்டோமேட்டிக்கா பெல்ட் வந்து லொக் ஆயிரும். அதுதான் சொன்னா அதிர்ச்சி. அதிர்ச்சி அப்படி அப்படி அதிர்வலைகள் அதிர்வலைகள் அதிர்வலைகள். சரி ஓகே. 2வது நிக்காரு எங்க கணபதி பெரியப்பா எங்க கணபதி பெரியப்பா. ஓ அப்பா உனக்கு வானம் ஏன்டா நிப்பாடுறா நிப்பாடாடா. இந்த யானைகள் ஒண்ணும் செய்யாயிரா. திருப்பா திருப்பா இதுக்குள்ள இருக்கிற யானை பெருசா அடிச்சதா நான் கேள்விப்படல. கதிராமம் மற்ற நம்ம அண்டு பார்த்தோம் யாழ்ப்பாணம் அங்கிட்டு யானைகள் வந்து வண்டிக்கு அடிச்சு கேள்விப்பட்டிருக்கேன். அதை விடா நம்மள ஒரு யானை இப்ப நிக்கலமா சொல்லுவா. நான் ஒரு வீடியோ ஒன்று பாத்துறா வந்து விட்டி ஒரு கம்பு எடுத்து விரேஜ் விரேஜ் அடிப்பான யானை பாத்துருக்கேன். ஐயோ அது ஒரு சில செய்யறாங்க அப்படி. இந்தியாவில் எங்க கதிராமத்துல தம்பி தூக்கி போட அது இந்தியாவில் அப்ப சனுவும் பாத்தியே மாதிரிருக்கான். பாத்தியா அது இலங்கை நினைச்சிருக்கான் போல. இலங்கைல இந்தியா பங்களாதேஷ் அப்படி உத்தரப்பிரதேசம் ஆந்திரா அந்த இடங்கள்லாம் அது ஆந்திரா. சொன்னே இந்த காட்டுக்குள்ள நான் யானையை பார்க்கலாம். அதுக்குள்ள இந்த ஏரியாவுக்குள்ள யானையை பார்க்கலாம். அது இது கவர்ன காடு. அதுக்குள்ள அது கவர்ன மற்றது இதுவும் கவர்ன தான். அதானே பெரிய காடு. அதான் பெரிய காடு. இது நார்மலானது தானே. நார்மலான ஆனா எல்லாத்துக்கும் இதுல நீ பகலையில வரக்குள்ள பாரு சில யானைகள் கழுத்துல வந்து பட்டி ஓட்டிருப்பான். ஜிபிஎஸ் ஓட்டிருப்பான். ஏன் அந்த வன துறையினர் அந்த அவனில் வந்து கணக்கெடுக்கிறான வருஷம். நீ வந்து எனக்கு அந்த காலையில வந்து கதை மாதிரி சொல்ற ஏரியா. இல்லடா மாடு மேய்க்கிற கதை. இல்லடா ஏன்னா சனு
டேய், இல்லடா. மாடு மேய்க்கிறதா? நீ பாரு பகலையில வரக்குள்ள பாரு இதுல பட்டி ஒன்று இருக்கும் யானைகள் நிறைய யானைகள் இந்த இதுக்குள்ள இருக்கிற யானைகள் பாரு பட்டி இடம் அப்ப வட்டி இடந்த ஜிபிஎஸ் தானா? ஜிபி நான் கேட்டேன் நான் அந்த ஆறு சொன்னு இருப்பான் ஏவிட்டு போயிட்டு வரக்குள்ள ஒரு அண்ணா சொன்னவர் அவர் போய் சொன்னானே உனக்கு நீ மாடு மேய்க்கிறன்னு மாதிரி மாடு வாக்குறதுக்கு நம்பிக்கையான மக்களே வாழ்க்கை காட்டுல யானைக்கு எல்லாம் ஜிபிஎஸ் வரணும்னா ஃபுல்லா ஜிபிஎஸ் கிக்கு தெரியும். இல்லடா சிக்கன் லோஸ்டா யோசிச்சு பாரு. ஒரு ஜிபிஎஸ் ஒன்று இருக்க வேண்டாம், சிம் ஒன்று இருக்கணும், யோசிச்சு பாரு. சிம்மன் இருக்கும் தான் சிம்ம போட்டு யானையில போட்டு அனுப்புவாங்களா சொல்லு? அவங்க காட்டுக்குள்ள கவரேஜ் இருக்கா? கவரேஜ் நெட்வொர்க் இருக்கா? அதே இன்னொன்று யோசித்தேன் நம்மளுக்கு வெட்டில இருந்து கொடுக்கலாம் ஜிபிஎஸ் கரண்ட் எங்க இருந்து கொடுப்பா அப்படியே யோசித்தேன். ஒருவேளை அதுலயே சோலார் சிஸ்டம் என்ன விரிக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். சரி மக்களே, இவனோட கயச்சா அப்படித்தான் கயப்பான். சரியோ, நாளைக்கு இன்னும் ஒரு சந்தோஷமான வீடியோட சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.